இப்போ விசிலுன்னு தமிழ்நாடு ஊதுறானுங்க. இனிமேல் சங்கு தான் ஊத போகிறானுங்க. ஓட்டு போட்டிங்களா? எடப்பாடியார் பண்ண தப்பு மெகா தப்பு அதான்டா. அதில் படித்து ஆளான புறம்போக்கு தானே நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. பட்டு தீருங்கடா. அணுவியா ஏப்ரல் 23 234 தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிக்கும் எலெக்ஷன் முடிஞ்சது. மே 5 ரிசல்ட்டு. எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் சரண்யா அன்பழகன் சொல்லிட்டு சகோதரி கொடுத்துருந்தாங்க சீட்டு. ஐஜேகாவில் ரெட்டலை சின்னத்தில் அந்த அம்மா சகோதரி நின்னாங்க. பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் ஆர்டிஆர் அண்ணன் நின்னார். அவர்கிட்ட 30-40 லட்சம் வாங்கிட்டு தோல்மை கட்சியாக இருக்கிறவங்க கட்சிக்காரங்க வாங்கிட்டு பாக பிரிவினை பண்ணிக்கிட்டு கையை விட்டுட்டாங்க. இப்போ எஸ்எஸ் சிவசங்கரன் 2 துறை சரியாந்திர கொள்ளடிக்கிற துறை. ஒன்று போக்குவரத்து துறை, ஒன்று மின்சாரத்துறை. நல்ல காசு விளையாடுது. 2011 இதிலே ஒரு எலெக்ஷனில் வந்து 10 ஏக்கர் 5 ஏக்கர் நிலத்தை விற்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுருக்காராம். அந்தளவுக்கு சம்பாரித்து வச்சுருக்காரு. ஒரு ஓட்டுக்கு 5000 2000. அவன் ஒரு ஆள். ஒருத்தர் நாட்டில் வைத்திலிங்கம், கோவிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டி, ஓ பன்னீர்செல்வம் தேனியில் போடியில் முடிச்ச வைக்க முல்ல மாதிரிலாம் ஜெயிச்சிடறானுங்க. நல்லவங்களே செய்க விட மாட்டேங்கிறானுங்க. அங்கே திருவிக நகரில் ஆம்ட்ராங் மனைவி பொற்கொடியை தோக்கடிச்சிட்டானுங்க. நல்லத்துக்கே காலம் கிடையாது. பணம் பத்தும் செய்யும். எங்கள் தலைவர் சொல்கிற மாதிரி எவ்வளோ படங்களில் நடிச்சிட்டாரு, பாடிட்டாரு, நடிச்சிட்டாரு. எடுத்தால் எம்ஜிஆருங்கிறாங்க. அவர் சும்மா வந்தார் எங்கள் தலைவர். அதெல்லாம் விட்டு போகிறானுங்க. இன்றைக்கி அனைத்து தொகுதியிலையும் திமுகவும் காலி பண்ணிட்டானுங்க, அதிமுகவும் காலி பண்ணிட்டானுங்க. எவனையாவது ஒருத்தனை வச்சு செஞ்சுட்டானுங்க. இப்போ விசிலுன்னு தமிழ்நாடு ஊதுறானுங்க. இனிமேல் சங்கு தான் ஊத போகிறானுங்க. ஓட்டு போட்டிங்களா? 8 மாவட்டத்தில் விழுப்புரம், திருவாரூர், கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, விழுப்புரம், மொத்தம் 8 மாவட்டம். 8 மாவட்டத்தில் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடல. அதிகம் சைக்கிள் ஒரு வேட்பாளர் கூட. காரணம் என்னென்னா அங்கெல்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு தின்றுருக்காங்க மக்கள். நானே கடந்த ஆண்டு டிசம்பரில் ஊருக்கு வந்தேன். முக்கியமான சொந்தக்காரன் எனக்கு ஏர்போர்ட்டில் இருந்து என்னை வரவேற்கிறதுக்கு வந்தான். ரத்த உறவு. நான் பேரை சொல்ல கூட விரும்பலன்னு வச்சுக்கேன். அவன் அன்னைக்கே ஒரு வார்த்தை சொன்னான் எங்கள் புரட்சித்தலைவி அம்மாவை பற்றி. அவர் டிவிகே உறுப்பினர், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். அந்த திமிரு எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் அது எனக்கு மனசு பொறுக்க முடியல. இன்னும் மனசு குத்திக்கிட்டு இருக்கு. என் சுடுகாடுக்கு இறந்து சுடுகாடு போகிற வரலையும் அந்த வார்த்தையை நான் மறக்க மாட்டேன். அதனால் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் இந்த நாய்ங்களை நான் சாவர வரலையும் இந்த நாய்ங்களை சொந்த பந்த நாய்ங்கள்கிட்ட மூஞ்சை காட்டக்கூடாது, மூஞ்சிலே மொய்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த புறம்போக்கு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. செங்கோட்டையன் சூப்பரான ஆளுன்னா அவன் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும். அம்மா புரட்சித்தலைவி அம்மா அவனை எப்படி ஒதுக்கி வச்சுது. அவன் குடும்பமும் அவன்கிட்ட கிடையாது. அவன் கூட இப்போ யாரை வச்சுருக்கான்னு தெரியல. அவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வரானுங்க. அதாவது இந்த நாக்கு இருக்கு பாரு, சொல்லில் கரெக்டாக இருக்கணும். 9 வயசில் நான் அந்த புரட்சி தலைவரை கூட வெறியனாக இருந்தேன். 87 தலைவர் சாவுறாரு. 88 கட்சை முடக்கிறானுங்க. 89 தலைமை கழகத்தை இழுத்து மூடுறானுங்க. அப்போல்லாம் இப்போ இருக்கிறவனு இன்னைக்கு வந்து கோஷ்டி கூடுறானு பாரு. ரிசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது, அங்கே அழைச்சிட்டு போகிறது, இங்கே அழைச்சிட்டு பேரம் பேசுறது, கோடியில் புரள்றது, இதெல்லாம் வந்து அப்போ எவனுக்கும் தெரியுமா தெரியாதா? இந்த உண்மையான விசுவாசிக்கு தெரியும் கட்சியோட தற்காலிகமாக கட்சியோட அலுவலகம் எங்கே இருந்ததுன்னு. புரசைவாக்கம் மோச்சம் மினி மோச்சம் தேட்டர், சினிமா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன சந்து. அந்த சந்துக்கு பேர் எனக்கு தெரியல. கட்சிக்காரர் ஒரு விசுவாசின்னு இருக்கிறேன். அம்மாவுக்காக அந்த வீட்டை தற்காலிகமாக தலைமைச் செயலகமாக கொடுத்துருந்தாரு, அலுவலகமாக. ஒரு பென்ஸு காரில் அம்மா வரும். புரசைவாக்கம் வெல்கம் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் நான். டெய்லியும் காலையில் போய் பார்ப்பேன் அம்மாவை. அப்போல்லாம் இந்த நெருக்கடி கிடையாது. ஃப்ரீயாக கையை காட்டிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ போய் நாங்கள் நிதி கொடுத்தோம் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு.
தலைவர் அதே மாதிரி 83 84 மெரினா கடற்கரை அண்ணா சமாதியில் இலங்கை தமிழர்களாக உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ நாங்கள் நிதி திரட்டி கொண்டு கொடுத்துருக்கோம். அப்போவே அப்போ எனக்கு 10 வயசு, இப்போ 57 வயசு. இன்னும் அந்த வெறியன் கட்சியில் நாங்கள் சம்பாதிக்கல, கட்சிக்காக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், அலைஞ்சிருக்கோம். ஆனால் நாங்கள் கட்சிக்காக சம்பாதிக்கல. இன்னும் எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறானுங்க. எங்கள் குடும்பம் 1 பைசா வாங்கினது கிடையாது. அந்த அளவு கொள்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பேர் தாண்டா தொண்டை வெறியன். தலைவனா எப்படி இருக்கணும்னு உணர்ந்து இருக்கணும். அதெல்லாம் விட்டு போகிறானுங்க. இங்கே பாரு, அதெல்லாம் விட்டுவிட்டு காசே தான் கடவுளைப்பான்னு சொல்லிட்டு அலையிறானுங்க. என் சொந்தக்காரன் சொல்கிறேன்னா பேரை சொல்லக்கூட விரும்பலை. சகோதரி மகன் தான், என் அன்பு சகோதரி. நான் என் சகோதரி நல்ல நிலைமையில் தான் வளர்த்துருக்கேன். ஆனால் என் சகோதரி எப்படி அவனை வளர்த்துன்னு தெரியாது. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் இருக்குது. சுடுகாட்டுக்கு போனாலும் அந்த வார்த்தை மறக்காது. அவன் முகத்தில் மிதிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அந்த புறம்போக்குங்களாம் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சனால ஓட்டு போட்டானுங்க, ஜெயிச்சிட்டானுங்க. ஜெயிச்சேன்னா நாக்கு வலிக்கிறதா? சங்கு ஊத போகிறானுடா. நல்ல தலைவனை ஆல் பாஸ் போட்டா இருப்பார் கொரோனா டைமில். எங்கள் எடப்பாடியார் பண்ண தப்பு, மெகா தப்பு அதான்டா. அதில் படித்து ஆளான புறம்போக்கு தாண்டா நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. பட்டு தீருங்கடா, அணுவீங்கடா. நான் அதை பற்றி கவலையே படலடா. நீங்கள் எது வேணாலும் திட்டுங்க, என் வீடியோ பிடிச்சிருந்தா விட்டுருங்க. ஆனால் தலைவர் வெறியங்கிறான் சில பேர், அம்மாவோட விசுவாசிங்கிறான். அவன்லாம் இவனும் ஓட்டு போட மாட்டேங்கிறான். அப்போ வேறு கட்சிக்கு தான் மாற்றி ஓட்டு போடுறான். காசு என்ன 2000 ஓட்டு. நானும் கூட ராஜா தானே, நாட்டு மக்களில் நாணம் இல்லை, வெக்கம் இல்லை, ஓட்டு கேட்கலன்னு சொல்லிட்டு நாகேஷ் ஒரு திரைப்படத்தில் பாட்டு பாடுறாரு ரயிலில். அதே கதை தான் இப்போ எல்லாம். காசு 1000 2000 வாங்குறீங்களாடா. 5 வருஷத்துக்கு போதுமாடா? அது 5 வருஷத்துக்கு நல்ல தலைவனை பார்த்து தேர்ந்தெடுங்கடா. இப்போ நான் நேற்று கேள்விப்பட்டேன், அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு திரிசா கூட போய் ஆலோசனை கேட்குறானா. அவன் யார்ரா? கட்டின மனைவி எங்கே இருக்குது பாவம் அந்த சகோதரி. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, பையன் இருக்கிறான். அதெல்லாம் விட்டு போகிறானுங்க. விசில் வெறியண்டா. நான் ஏதோ என் பையனுக்கு ஒரு மாட்டுத்திறனாக இருக்கான், ஒரு வேலை வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். அதில் மண்ணள்ளி போட்டானுங்க. மீண்டும் அவன் சிவசங்கரன் வந்துட்டான். 5 வருஷம் நக்கிட்டு கிடங்க, நாடு நல்லாயிருக்கும்.